ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சிறிது நேரத்தில் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போய் நான் உனக்கு ஆசீர்வதிச்சது போல எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்வில் வந்து சேரப்போகுது. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம். இப்போது நீ சந்தோஷப்படும்படியாக மனம் மகிழும்படியாக உனக்கான ஆனந்தத்தை தான் உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உனக்கு நடந்து முடிய போகுது. உன் வாழ்க்கையில நீயே சற்றும் எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உனக்கு கொடுக்க போறேன் செல்லமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நல்ல ஆரோக்கியமான மனநிலையையும் சந்தோஷமான நல்ல உடல்நிலையையும் நான் உனக்கு கொடுக்க போறேன். எதையுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்காது. அர்த்தம் இல்லாததாக குழப்பங்களை தரக்கூடியதாக ஆகிடும். அதனாலதான் இப்போ எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா என் மேல பாரமா போட்டுடுன்னு சொல்றேன். இந்த வராகி உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ணுகிறேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ செஞ்ச முயற்சிகள் பலனளிக்காம இருந்ததுக்கு காரணம் நீ செய்த தவறு கிடையாது. நான் உனக்கு தர விரும்பும் சரியான நேரமும் வராம இருந்தது. இப்போதுதான் உனக்கு நல்லது நடப்பதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. இனி எல்லா வகையிலும் உனக்கானதை எல்லாம் சிறப்பா செஞ்சு கொடுத்து நீ நிம்மதியா சந்தோஷமா வாழும்படி உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்க போறேன். நீ வடிச்ச கண்ணீருக்கெல்லாம் இப்போது முற்றுப்புள்ளி வைக்க போறேன். நீ இழந்த அனைத்தும் உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைச்சிடுமே செல்லமே. உன்னுடைய கடமைகளை சரியாக செய்ய தயாரான துணிவான பிள்ளையாக நீ இருந்தீனா உனக்கு பக்கபலமாக நான் இருந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுப்பேன். உன்னுடைய வியாபாரத்துல நீ நல்ல நிலைமையை அடைய போகிறாய். நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க போறேன் செல்லமே. வாழ்க்கையில நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் உனக்காகவே உன்னை நோக்கி அனுப்பி வச்சது நான் தான். நீயும் வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதன்னு எல்லாரிடமும் அன்பா பாசமா அக்கறையோடு நடந்துக்கிற. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில நான் செஞ்சு தரணும்னு நினைச்சதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இதோ என்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நான் சரியா செஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாத்தி தரப்போறேன். எதுவுமே இல்லாதவங்களுக்கு எது கிடைச்சாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாமே இருக்கிறவங்களுக்கு எது கிடைச்சாலும் அதை அவங்க அலட்சியமா நினைப்பாங்க. என் அன்பு பிள்ளையே, உனக்கான எல்லாத்தையும் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து நீ மன திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய போறேன். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுது. உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதை போல தெரிந்தாலும் சோதனைகளை தருவதை போல தெரிந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க என் அருள் நிச்சயமாக உனக்கு இருக்கும் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நிறைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்ச உன்னை இப்போதே ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக வாழ வைக்க போறேன். உன்னுடைய தேவையை பொறுத்துதான் மற்ற மனிதர்கள் உன்னை தேடி வந்து பேசுறதும் பழகுறதும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ தான் எல்லாருக்காகவும் யோசிக்கிறியே தவிர மற்றவங்க யாரும் உனக்காக யோசிக்கிறதும் இல்லை, உனக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவைக்காகவும் காரியத்துக்காகவும் மட்டும்தான் உன்னை தேடி வரக்கூடியவர்களாக இருக்காங்க. உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். தேவையற்ற மனக்கலக்கம் உனக்கு தேவையில்லை. நீயாகவே மனசை எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. நீ எதிர்பார்த்த எல்லா அதிர்ஷ்டங்களையும் இப்போது உன் கைகளில் நானே வந்து கொடுக்க போறேன். நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழும்படியும் மன நிறைவோடு நிம்மதியும் இருக்கும்படியும் நல்ல சூழல்களை நான் உருவாக்கி தர்றேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் இப்போது நிறைவேறப் போகுது என் செல்லமே. உன் பொருளாதாரத்திலும் உனக்கு நல்ல முன்னேற்றம் கிடைச்சு வாழ்க்கையை செல்வச் செழிப்பாய் வாழ போற. நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் தவிர்க்காமல் செய்துவிடு. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் கடமைகளையும் கவனத்தோட செய்யும் போது கர்ம வினைகள் எல்லாம் தானாகவே குறைஞ்சு மறைஞ்சு போய் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும். உன்னுடைய ஏக்கங்களும் கண்ணீரும் அனைத்தும் நான் அறிவேன். இனி எந்த வகையிலும் உனக்கான நல்லது நடக்காம போகாது. நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன். அமைதியோடு உன்னுடைய கடமைகளை செய். உனக்கான நல்லது
வெகு சீக்கிரமாக நடந்துவிடும் என் செல்லமே. உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத. அனைத்தையும் அறிந்த இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உனக்கு தீங்கு செய்பவர்களையும் கெடுதல் செய்பவர்களையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து போய் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன். நீ யாருக்கும் எதையும் புரிய வைக்கவோ நிரூபிக்கவோ முயற்சி செய்யாதே. இப்போதைக்கு நீ அமைதியாய் இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். நீ யாரு, உன் நல்ல மனசு என்ன, உன் நல்ல குணம் என்னன்னு அனைத்தும் உன்னை பற்றி அறிந்தவளாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பா வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்கிறேன். நீ எண்ணிய ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கை ஒரு யோகமான பயணமாக வெற்றி பயணமாக இருக்கும் என் செல்லமே. நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. இப்போதைக்கு மகிழ்ச்சி இல்லாம மன நிம்மதி இல்லாம இருந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடப்போகுது. உன் வீட்டில் நடக்க போற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நானே நடத்தி முடிக்க போறேன். நீ எப்போதும் கண்களில் கண்ணீரோடு கலங்குவதை விட சந்தோஷத்தோடு ஆனந்த கண்ணீர் வடிப்பதை பார்க்கதா நான் ஆசைப்படுறேன் என் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மண்ணுக்குள்ள தன் வளர்ச்சியை தடைப்பட்ட விதைகள் போல முடங்கி போயிடக்கூடாது. விதை மரமா முளைச்சு அழகா மலர்வதை போல எல்லா முயற்சிகளிலும் வெற்றியோட உன் வாழ்க்கையை நீ வாழ்வாங்கு வாழணும் என் செல்லமே. எதுவுமே சுலபமா கிடைச்சிட்டா அது உனக்கானதாக இருக்காது. அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சு அப்புறமா அது உன் கைகளில் சேரும்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாவற்றையும் உனக்கு தர தயாராக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. இத்தனை நாளா நீ ஏங்கி தவித்து காத்திருக்கும் வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் கடந்து நீ வெற்றிகரமாக வாழப்போகிறாய் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேணாம். உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. இப்போது நல்ல நல்ல வாய்ப்புகள் உன் வாசல் கதவை தட்டப்போகுது. நீ தைரியமா சந்தோஷமா இருக்கணும் என் செல்லமே. நீ வேண்டிய அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன். வாழ்க்கையில நீ சந்திச்ச மனிதர்கள்ல சில பேர் உன்னை ஏமாத்திருக்கலாம், சில பேர் உன்னை சோதிச்சிருக்கலாம், சில பேர் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்தி இருக்கலாம், சில பேர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கலாம், சில பேர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம். மொத்தத்துல எல்லாரும் ஏதோ ஒரு வகையில உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. இப்படி அவர்கள் கொடுத்த அவமானமும் கஷ்டமும் நஷ்டமும் தோல்வியும் ஏமாற்றமும் எல்லாம் சேர்ந்துதான் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றப் போகுது. உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். உன்னுடைய சிக்கலான காலமெல்லாம் முடிஞ்சு போய் நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழப் போற. உன்னுடைய கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்துக்கு துரத்த போறேன். இந்த வராகி அம்மாவை நம்பக்கூடிய உன் வாழ்வில் இனி எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும் என் செல்லமே. நீ எப்படி வாழலான்னு பார்க்குறேன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில இப்படிதான் வாழ்றேன்றதை நீ வெளிக்காட்டும் விதமாக அழகான வாழ்க்கையை அற்புதமாக வெற்றிகரமாக நீ வாழும்படி நான் செய்ய போறேன். உன்னுடைய எல்லா வேதனைகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ மீண்டு வரப்போகிறாய் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில நடக்கிறதை எல்லாம் பார்த்து நீ வியக்கும்படி உனக்கான வெற்றியை மிக பெரியதாக உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். பொறுமையாக இருக்கும் மனிதன் கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நீ விரும்பியதையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்கி தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவைகள் கூட அநியாயமாக பறிக்கப்படுதே நினைச்சு வருத்தப்படாத. எல்லா வழியிலும் உனக்கானதை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்கல, நீ ஆசைப்படுறத நான் உனக்கு தரலன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளை ஒப்படைச்சு உன்னை ஆனந்தமாய் அழகாய் வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. எவ்வளவோ கஷ்டம் வரும்போதெல்லாம் பொறுமையாக காத்திருந்த நீ இப்போது அந்த பொறுமைக்கு பலனான பொக்கிஷத்தை அடைய போகிறாய். இந்த வராகியம்மா
என் கைகளால் உன்னை ஆசீர்வதிச்சு நீ நழுவ விட்டதையும் தவற விட்டதையும் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். உன் வாழ்க்கையில இப்போது நீ சிறந்த நாட்களை வெற்றிகரமாக அனுபவிக்க போற. உனக்கு வழித்துணையாக வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. நன்றி மறந்தவர்களை நினைச்சு நீ நிம்மதி இழக்க வேணாம். உனக்கான உதவியை எந்த வகையில எப்படி செய்யணுமோ அப்படி நான் செஞ்சு தர்றேன். நீ என்னை நோக்கி வரும்படி செய்தவள் இந்த வராகி அம்மா நான் தான். அப்படி என்னை நோக்கி உன்னை வரவழைத்த நானே எப்படி உன்னை கைவிடுவேன்? தைரியமாறு. இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில எதையும் இழக்கவில்லை. இனிமேலும் எதையும் இழக்காத அளவுக்கு உனக்கு துணையா பாதுகாப்பா நான் இருந்து உன்னை சேர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக சேர்த்து விடுகிறேன் என் செல்லமே. நீ தலை நிமிர்ந்து அனைத்தையும் எதிர்கொள்ளும் காலம் வந்துருச்சு. நீ நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உன்னுடைய கண்ணீரையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்குறேன். என் அனுமதி இல்லாமல் இனி யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நடத்த போறேன். இப்போதே உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் காணாமல் போகும்படி செஞ்சு உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேன். உன்னை சுத்தி நடக்கிற சில விஷயங்களால நீ மன அமைதி இழந்து தவிப்பது எனக்கு தெரியும். அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன் அருகில் நான் இருக்கேன்ற எண்ணத்தோடு தைரியத்தோடு நம்பிக்கையோடு இருந்தாலே உன் மனச்சோர்வும் சோகமும் முடிஞ்சு போய் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும். நீ செய்த நற்செயல்கள் எதுவும் வீணாகாத அளவுக்கு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தர்றேன். தனிப்பட்ட முறையில நானே உன்னை தேடி வருவேன் என் செல்லமே. உனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதர்களும் இந்த பூமியில இன்னும் ஒரு சிலர் இருக்கதான் செய்கிறாங்க. அப்படி நீயும் உனக்காக பிரார்த்தனை செஞ்சு மற்றவர்களும் உனக்காக பிரார்த்தனை செய்யும் போது அதற்கான பலன் எப்படி கிடைக்காம போகும்? இதோ இப்போதே நான் உன் கூட இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க போறேன். நீ ஒருபோதும் கவலைப்படாத. எல்லா வகையிலும் உனக்கானதை சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டியது இந்த வராகி பொறுப்பு.